வணக்கம். நான் உங்க அட்வொகேட் தற்கொலைன்னு சொல்லி தற்கொலைன்ற ஒரு வேர்டை ரொம்ப பிரபலமாக்குறது யாருன்னா, பேர் போன கட்சி. கொலை, கொள்ளை, கற்பழிப்புல பேர் போன கட்சி. நீங்க என்ன பிடிங்க வர்றதுக்கு முன்னாடி தாவேக்கா என்ன பிடிங்க என்ன பிடிங்க ஏண்டா என்ன பிடுங்கன்னா வர இனிமேல் பிடுங்க போறத பாக்குறேன்டா. நீங்க என்ன வந்து ஆட்சிக்கு வந்து நீங்க என்ன பிடிங்க, நீங்க வந்து என்ன பிடிங்க, வரப்போறது என்ன பிடுங்கன்னா நாங்க பாத்துக்கிட்டா தெரிஞ்சேதான் நான் போட்டோம். மொத்த பொதுமக்களும் கண்ணு கூடாம இல்ல, தெரிஞ்சேதான். ஆக்சுவலி வேற யாருமே இல்லாம மாற்று கட்சி இல்லாம ஒருத்தர் வந்தாரு விஜயகாந்த்னு. குடிகாரன்னு சொல்லி பேர் போன ஆட்சியாரு நீங்க. கொலை கொள்ளை கற்பழிப்புல மட்டும் பேர் விளையாட பொய் வர்றீங்களா தெளிவா. இப்படிதான் உண்மைன்னு சொல்லி பரப்பி பரப்பி குடிகாரன்னு சொல்லி அவனை கொல்லிட்டீங்கடா. யார அவரை விஜயகாந்த. இப்பதான் மக்களுக்கு தெரியுது பொய் வர்றீங்களா உண்மைன்னு சொல்லி பரப்பின நீங்க தான் விஜயகாந்த கொலைங்க. நீங்க தான்டா பொய் வர்றீங்களை பரப்பி பொதுமக்கள்கிட்ட நம்ப வச்சு அத மனசுக்குள்ள பதிஞ்சு அந்த விஜயகாந்துக்கு மன உளைச்சலாகி இறக்குறதுக்கு காரணம். அப்ப கொலைக்கு காரணமே நீங்க தான். என்ன கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு பேர் போன கட்சி மட்டும் இல்ல டிஎம்கே. நீங்க தான் வந்து கொலை குற்றவாளி. என்ன உடனே வந்து நீங்க என்ன பிடிங்கிட்டேன்னு கேட்கலாம். யாரு நீங்க வந்து தாவேக்கா என்ன பிடிங்கிட்டேன்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன பிடிங்கிட்டான்னு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கட்சியா இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி விஜய் என்ன பிடிக்கிறான்னு நீங்க பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி என்ன பிடிங்கிட்டான்னு பாருங்க. என்ன பிடிங்கிட்டு நீங்க என்ன பிடிங்க ஆட்சி வந்து மக்கள் ஒட்டுமொத்த பொதுமக்களும் தெரிஞ்சதா இன்க்ளூடிங் என்னையும் மாட்டு கட்சிகள் இல்லாம அவங்க என்னன்னா இவங்க நீங்க வேணும்னு போடல, வேற யாரும் இல்லாம வேற வழி இல்லாம தான் உன்னை போட்டு உட்கார வச்சாங்க. உடனே மிதப்புல இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், தெரிஞ்சதான் உட்கார வச்சோம். நீங்க ஏமாத்தீங்கன்னு கொஞ்சம் மாத்தி கம்மியா ஏமாத்தீங்க. அவங்களோட இவங்களோட அவங்கன்னு மாத்தி மாற்று கட்சி இல்லாம போட்டோம். ஒருத்தர் வந்தாரு விஜயகாந்த். கொலை குற்றவாளி நீங்க தான்டா. மன உளைச்சலைய பொதுமக்கள்கிட்ட பொய் வந்தீங்களை பரப்பி பரப்பி அந்த அடிப்படையில மன உளைச்சலாகி இறந்தவர் தான் நம்ம விஜயகாந்த். அப்போ மன உளைச்சலை ஏற்படுத்துற யாரு நம்ம திமுக கட்சியோட தலைவர் நம்ம ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி, துன்பநிதி, கொடுமநிதி இவங்களாம் தூக்கி உள்ள குறைச்சா கொலை குற்றவாளியா போதும் தமிழ்நாடு மேல வந்துடும். இவங்களை மட்டும் தூக்கி உள்ள வச்சா பிளஸ் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் கொண்டது 3 பேர் தான் நாட்டுல தமிழ்நாட்டுல. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நம்ம தொழில் திருமாவளவன். கார்த்திகை மலை உச்சில ஏற்றினா சாப்பாடு கிடைச்சிருமா, கார்த்திகை மலை உச்சில ஏற்றினா வேலை கிடைச்சிருமா, பட்டா கிடைச்சிருமா. ஏண்டா மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் நீயே 3 பேர் தான்டா. என்ன துன்பநிதி இன்பநிதி இந்த குடும்பத்தை தொழில் திருமாவளவன் தூக்கி உருவா கிடைச்சிங்கன்னா ஆயுசு முழுக்க இல்ல எக்காரத்தை கொண்டு தமிழ்நாடு அசைக்க முடியாது. அதே மாதிரி இந்த கெட்ட வார்த்தையில் பேசி பொதுமக்கள் பாக்குறாங்கன்ற கொஞ்சம் கூட ஒரு தற்குறித்தனமா புத்தி கூட இல்லாம ஒரு படிக்காதவனுக்கு இருக்க புத்தி கூட இல்லாம வட்ட செயலாளர் திமுக போட போறவங்க வெளிப்படையா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டா. என்ன அராஜக முக்கியம் இவங்கெல்லாம் எக்காரத்தை கொண்டு 2026 எலெக்ஷனோட போய் 2026 எலெக்ஷன் மட்டும் இல்ல 26 எலெக்ஷனோட இந்த திமுக ஆட்சிக்கு மூட்டை கட்டி அனுப்பிடுங்க. சரிங்களா? காசுக்கான பொருளை வைத்து ஓட்டு போடாதீங்க. என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இருக்குன்னா போதும். என்னத்தை பிடிக்கிட்டான்னு கேட்கறனால இந்த போட்டோஸ் போற பாருங்க. விஜய் கட்சியாளருக்கு முன்னாடி என்னென்ன பிடிக்கான்னு தெரியும். பிடிக்கிருக்காருன்னா இந்த என்ன பிடிக்கிட்டான்னு பேர் போன கட்சி இருக்காங்கல்ல, கொலை கொள்ளை கற்பழிப்புல பேர் போன கட்சி டிஎம்கே, அவங்களுக்கு என்ன பிடிக்கிட்டான்னு சொல்றேன். யாரு நம்ம விஜய்க்கு. நான் தப்பா சொல்ல. என்ன பிடிக்கிட்டீங்க கேட்கிற நம்ம டிஎம்கே காரனுக்கு என்ன பிடிக்கிட்டான்னு போட போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க. உங்களுக்கு லோக்கல்ல ஒண்ணு புடுங்கிறதுக்கு யாரும் வரல, காசு கொடுத்தாலும் கூட்டம் கூடல. மலேசியால ஒண்ணு சொல்லுங்க பிரான்ஸ் வேற, அது படத்துக்காக கூட்டம். ஏண்டா அவர் கட்சி கடைசி பண்ண சரி ஓகே கடைசி படம் அதனால கூடிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. யாருக்கு தான் கூடாது? அவருக்கு மட்டும் கூடாது. நான் காசு விட்டுல என் காசுக்காக நம்ம திரைத்துறை இருக்க நம்ம சத்யராஜ் பொண்ணு அப்புறம் நம்ம விஜயகாந்த் கூட கூட்டமாடுறீங்க. ஏண்டா சத்யராஜுக்கு ஒரு பையன் இருக்காப்ல, அவரும் வந்து விஜய்க்கு சப்பாட்டா பேசுற. அவங்களுக்கு சத்யராஜ் பொண்ணு அப்புறம் விஜயகாந்த் பேசுற
சத்யராஜுக்கு 11 கண்ட அவனை பத்தி பேசுங்க. ஏன்டா அப்படி பேசுங்க? கேவலம் உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.